வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். नारायण नमो नारायण हे नारायण या नवनीत गोपाल नारायण नमो नारायण नमो नारायण नमो नारायण नवनीत गोपाल नारायण சமாலை ஐயா நாராயண மணி ஐயா சீதாராமய்யா நாராயண நாராயண நமோ நாராயண ஐயா கோசலையா ஐயா பெற்றவாலா பெற்றவாலா
கதை தொடர்ந்து பாட தொடர்ந்து பாட தொடர்ந்து பாட தொடர்ந்து பாட தொந்தி கணபதி அருள் புரிவாயே தொடர்ந்து பாட தொடர்ந்து பாட அவ தொட்ட கதை குறைகள் வாட தொந்தி கணபதி அருள் புரி ராமா சிவராம ஆண்டராம் ஐயார்களோடு வரவே ஜனய பெற்றவாளே அருள்மொழி வைகுண்ட சுவாமியே வந்து அருள்மொழி மந்திரே வரவே எம்ம மூன்று மோகம் கொண்டவே எம்ம மூன்று மோகம் கொண்டவே அன்னம் புறத்த காத்தவே அம்மா மூன்று முகம் கொண்டவரே முப்புறத்தை காத்தவரே ஐய நாட்டிலேயும் நல்ல நாடு மாவளர்கள் புகழும் நாடு கோடமலையா ஒளியும் நாடு தென்றையா வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் ஐயா இளையும் நாடு இளையும் நாடு சுவாமி இளையும் நாடு வாட்சி ஐயா மலரும் நாடு மலரும் நாடு சுவாமி மலரும் நாடு வரும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு வாட்சி மலரும் நாடு விழுந்து விளையாடு புகையது விரித்தாடு மரம் போடு தூங்கி இருக்கும் நாடு மரம் போடு தூங்கி இருக்கும் நாடு மாதம் மூன்று மழை பொழியோ மாதம் மூன்று மழை பொழியோ வருடம் ஒன்று போயில மாதம் ஒன்று மழை பொழியோ ஐயோ வருடம் ஒன்று பூவிலையோ அப்படி எம்பெருமாள் நாராயணர் சரி பிறந்த 7 ஆண் குழந்தைகளை ஆமா சான்றோர் மக்களை சரி என் தாயாகப்பட்ட புட்டாபுரத்திலே யாரம்மா காளியம்மா இடத்திலே ஒப்படைத்தார். ஆமா எம்மா என் தங்கச்சி காளியம்மா என்ன எந்த அக்கா நீதான் என் பிள்ளைகளை 7 பேர்களை நீதான் வளர்க்கணும். நீதான் பாதுகாக்கணும் நீதான் பாதுகாக்கணும் அம்மா. அது வரைக்கும் அம்மா பேரு காளியம்மா தான். சரி நம்மளை எல்லாம் பத்திரமாக வளர்த்ததுனாலதான் அம்மாக்கு பேரு பத்திரகாளி. பத்திரகாளி பத்திரகாளி அம்மா. அப்போ என்ன பத்திரகாளி இடத்திலே ஒப்படைத்தார். சரி அப்படி பத்திரகாளி அம்மா தான் என்ன என் பிள்ளைகள் எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, யாரிடத்திலையும் போய் வேலைக்கு நிக்க கூடாது ஆமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம அம்மா பத்திரகாளி அம்மா தான் நமக்கு பணமரத்தை தந்தா. ஆமா பணமரம் இன்னைக்கு எத்தனை இருக்கு பாத்தீங்களா? ஏகமா இருக்கு, எங்க பார்த்தாலும் பணமரமா தானே இருக்கு, எங்க பார்த்தாலும் பணமரம் தான். ஆமா காரணம் என்ன? பணம் கொண்டதான் பத்திராளி அம்மா தானே ஐயா. அப்படியா? ஆமா அப்போ இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பயணி சீசன் ஆகி போச்சு. ஆமா பயணி நமக்கும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், கிடைக்காது இல்லாம டைம் தவறி போச்சு, அப்படியா? காலையில தான் கிடைக்கும், டயரம் தப்பி போச்சு. ஆமா இப்ப போனா கலப்படம், கலப்படத்தை ஊதி தந்துருவாங்க. சாக்கு அப்போ
பத்திரகாளி அம்மா சரி இந்த மக்கள் எங்கேயும் வேலைக்கு யார்கிட்ட நிக்க கூடாது, யாருக்கும் அடிமையா வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரகாளி அம்மா தான் நமக்கு பண மரத்தை தந்தா. கொடுத்தா பண மரத்துல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க, ஆடியன்ஸ் சொல்லுவாங்க என்ன பாருங்க. வருமானம் ஏப்ப எவ்வளவு எல்லாரும் சொல்ல நோண்டுவாங்க. ஆமா எலுமிச்சம்பழம் ஆப்பிள் போல ஏப்ப என்னெல்லாம் கிடைக்கும் அப்படியா? பரமத்துல பண மரத்துல இருந்து ஆப்பிள் பழம் கிடைக்கும், ஆப்பிள் ஆரஞ்சு அப்படியா? ஏத்தம்பழம் நீங்க சொல்லுங்க அக்கா. பண மரத்துல இருந்து நமக்கு என்னென்ன பொருள்லாம் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். சொன்ன இப்ப இந்த அண்ணன் உங்களுக்கு 100 ரூபா தருவாப்புல, சொன்னேலுக்கு 100 ரூபா. ஆமா கருப்பட்டி பயினி பனங்கிழங்கு நொங்கு ஆமா ஊட்டி கிடைக்கும். கருப்பட்டி தாத்தா கரெக்டா சொல்றாருன்னு பாப்போம். ஆமா சொல்லுங்க. ஓலைப்பட்டி ஓலைப்பாயி என்னமெல்லாம் கிடைக்கும். ஆமா உங்க ஐயா பானை பணமரத்துல இருந்து மண்பானை கிடைக்கும். ஆமா எப்படி இருக்கு அவர் தொழில் அது இல்லாத சொல்லலாம். அப்படியா? ஆமா அப்போ சரி பணமரத்துல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? என்ன வருமானம்லாம் இருக்கு? பயினி கிடைக்கும், பயினி கருப்பட்டி கிடைக்கும், கருப்பட்டி பனங்கிழங்கு பண ஓலை கிடைக்கும், பன ஓலை பனங்கிழங்கு பன கிடைக்கும், ஓலைப்பட்டி வேற என்ன கிடைக்கும்? கருப்பட்டி பணம் கற்கண்டு கிடைக்கும். கல்கண்டு இந்த பாட்டி என்னமோ சொல்லுதாரா உங்களுக்கு தாத்தா? நமக்கு அதுதான் நம்ம பாட்டி வேணுங்கிறது. எடுத்து கொடுக்க வெள்ளுக்கு வரும்போது கூட்டு வாங்கன்னு சொன்னா கூட்டு வர மாட்டேங்கிய. ஆமா தாத்தா பாருங்க, நொங்கு தவணை பாட்டி நொங்கு கிழங்கு கிழங்கு எல்லாம் கிடைக்கும். குப்பைனி அப்ப பனை மரத்துல இருந்து நமக்கு அத்தனை பொருள் கிடைக்கும். ஆமா இவ்வளவு அழகா இருக்கணும் பாட்டி சாப்பிட. பழையாள் தெரியுமில வரும். பழைய நம்ம பாட்டிக்கு தெரியும், ஆமா. எங்களுக்கு 2 3 அவ்வளவுதான் தெரியும். எங்களுக்கு அவ்வளவு தெரிய வரும். தெரியாதுல்ல எங்களுக்கு. ஆமா பாட்டி சொன்னாதான் பேத்தியாளுக்கு தெரியும். தெரியும். அப்போ ஆமா அம்மா பணமரத்தை கொடுத்து சரி ஏ மக்களே, சான்றோர் மக்களே, மக்களே என்னைக்கு வேலைக்கு போகண்டா, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டாம். உங்க வாடு அலைங்க பணமரத்துல ஏறலாம். ஆமா ஏறலாம். வயலு வேணுமா, நொங்கு வேணுமா, ஆமா என்னென்ன வேணுமோ எது எது நீங்க எடுத்துக்கிடுங்கப்பா யாருக்கும் அடிமையா தொழில் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முட்டாபுரத்து காளியம்மா சரி சான்றோர் மக்களை எல்லாம் எடுத்து வருகிறார். ஆமா அப்படி அங்க இருக்க சரி நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் அது நாடு. எந்த நாடு எந்த நாடம்மா? எதுக்கு நம்ம சான்றோர்களை பதிவு செஞ்சதா? எதுக்காகம்மா? ஐயா வைகுண்டர் ஆமா சான்றோர் மக்களை எல்லாம் காப்பதற்காக கலியுகத்திலே ஐயா வந்தார். அவதாரம் எடுத்தார் அவதாரம் எடுத்தார். ஆமா தீண்டாமை ஒழிக்கணும், சரி சாதியை ஒழிக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லிதான் எல்லோரும் சரிசமமா ஆகணுங்கிறதுக்கு ஐயா அவதாரம் எடுத்தார். ஆமா ஆமா அதுக்குதான் சான்றோர்களை பதிவு செஞ்சிருக்கோம். ஆமா இனிமேதான் ஐயா வைகுண்டரே பிறப்பார். நம்ம ஐயா வைகுண்டத்துக்கு போனோம் எல்லாரும். நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாடு கோடமட ஒளியும் நாடு, ஒளித தென்றல் காற்று வீசும் நாடு, நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாட்சிப்பும் மலரும் நாடு, மலரும் நாடு. அப்பேற்பட்ட நகர் என்று பார்த்தால் அது எந்த நாடம்மா? அதுதான் கலியுகமெல்லாம் ஏற்படைத்த கன்னியாகுமரி வட்டம். கன்னியாகுமரி நகரம், கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி போயிருக்கீங்களா எல்லாரும்? ஆமா எல்லாரும் போயிருக்கோமே. பகவதிய வாசல்ல போய் சாமி கும்பிட்டு இருக்கோம். வேற என்ன கன்னியாகுமரியில ஸ்பெஷல்? சாமி தோப்புக்கு போயிருக்கோம். சாமி தோப்பு போயிருக்கீங்க? ஆமா ஐயா கும்பிட்டு இருக்கோம். வேற எங்க போயிருக்கீங்க? வேற சுசேந்திரம் போயிருக்கோம். சுசேந்திரம் போயிருக்காரு. எங்க பெரிய வீட்டுக்கு போயிருக்கேன். எங்க பெரிய வீடு அங்கதான் இருக்கு கன்னியாகுமரியில. பெருமை அங்கதான் கட்டி பெருமை வீட்டுல போய் ஆட்டுக்கறி சாப்பிட்டேன். அதுல ஏன் இருக்கும்? ஆமா மறக்காதலாம். சரி ஆட்டுக்கறி சாப்பிட்டு எப்படி மறக்கும்? ஆமா மறக்க முடியாதுல்ல. அப்ப கன்னியாகுமரின்னு சொன்னா தாத்தா முக்கியமான விஷயம் நீங்க சொல்லலையா? நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்க பாட்டி சொல்லுவோம், யோசனை பண்ணுதான். எந்த இடம்? கன்னியாகுமரியில என்னது பார்க்க அழகா இருக்கும் தெரியாது? மீன் சாப்பாடு. மீன் சாப்பாடா எப்படி இருக்கு? என்னது? சூரியன் உதயம். பாட்டிய பாருங்க இவ்வளவு அழகா சொல்லிட்டா பாத்தியல. சன்லைட் பாக்கிறதுக்கு எல்லாரும் போயிருக்கோம் பாத்தியல. ஆமா திருவள்ளுவர் கோட்டம் முக்கியமான அலாம சொல்லிட்டு இவர் கருவாட்டு கறி சாப்பிட்டாரா? மீன் கறி சாப்பிட்டாரா? தாத்தா மீன் கறி சாப்பிட்டாரா? எங்களுக்கு தெரிஞ்ச எழுப்புறமே ஒல்கல் கடை சாப்பாட்டு கடை தான் தெரியும். எப்படி இருக்கும்? மது பிரியர்கள். மது பிரியர்கள். சரி அது ஒரு பிரியமா இருக்கட்டுமே. நல்லா இருக்கட்டும்ல. அப்புறம் அது வசூலாகணும்ல. ஆமா அப்போ சரி கன்னியாகுமரின்னு சொன்னாலே அப்படி கலியுகம் எல்லாம் பெயர் படைத்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு மன்னனான ஆண்டு வருகிறான். யாரு? அவன் பேர் தான் திருவாங்கூர். திருவாங்கு மன்னர். இன்னொரு பேரு சொன்னா என்ன பேரு? ஜோதி திருநாள். ஆமா அப்படி இந்த மன்னனானவன் நாட்டு மக்களிடத்திலே சரி சீரோடு செழிப்போடு ஆண்டு வருகிறான். ரொம்ப செழிப்போடு இருக்கிறார்.
அப்படி ஆண்டு வரும் காலத்திலே ஒரு நாளைய தினத்திலே என்னம்மா தன் அரண்மனையில் வந்து கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். என்னாச்சு? இருக்கா 10 பைசா கூட இல்ல. ஐயோ நயா பைசா இல்ல, நயா பைசா இல்லையே. ஒரு மன்னன் சொன்னா தள்ளி பைசா கிடையாது. நாட்டிடத்துல எப்படி ஆளணும்? எப்படி இருக்கணும்? மக்களை அரவணைச்சு, மக்களை அரவணைச்சு, மக்கள் சொல்ல கேட்டு, மக்கள் சொல்ல கேட்டு அப்படியெல்லாம் ஆளணும். அப்படி மக்களை அரவணைச்சு போனோம்னா கஷ்டப்பட்டு நிறைஞ்சு போய் இருக்கும். இவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தாம்னு சொன்னா நாடு என்னத்துக்காகும்? அங்க வம்பா போயிருமா, எல்லாமே காலியாயிருமா. அப்ப ஒரு நாளைய தினத்திலே கஜானா பெட்டியை திறந்து பார்த்தான். சரி. கஜானா பெட்டி காலியாக இருந்தது. ஐயோ. உடனே பார்த்தான் சண்டாள மன்னன் ஜோதித்திரனார். என்ன செய்தான்? இனி நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி ஆமாம்மா அந்த ஜோதி திருநாள் மன்னனானவன் என்ன செய்கின்றான்? எப்படி வரிகள் போட்டுள்ளான் தெரியுமா? எப்படி எப்படி போடுறான்? மாட்டு வரி மாட்டு வரி ஆமோ ஆமா அளவில்லாத வரிகள் போட்டான். போடம்மா போடு. ஒரே கூடம் தண்ணீருக்கு தண்ணீருக்கு ஒரு கூடம் தண்ணீருக்கு. ஒரே பணம் தீர்வை போட்டான் தீர்வை போட்டான். ஜோதி திருநாள் மன்னனானவன் சான்றோர் மக்களிடத்தில் வந்து ஆட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டு வருகிறான். குஞ்சு வரிலாம் போட்டானே. ஒரு குடம் தண்ணி எடுத்தா சரி 1 ரூபா கொடுக்கணுமா? பாவிக்கு அரைக்கீரை விற்றவர்களுக்கு அரை பணம் தீர்வை போட்டான். போட்டானே குளத்தை வெட்ட சொல்லுவான், கூலி கொடுக்க மாட்டான். பெண்கள் எல்லாம் ஆமா சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவான். சேலை கட்டலாம், மேல அடை போடக்கூடாது. சண்டால முடிவான். ஒரு சங்கிலி போட்ட சங்கிலி போடக்கூடாது. அப்படி அத்தனை வரிகளை போட்டும் அந்த ஜோதி திருநாள் மன்னன் ஆனவன் ஆண்டு வருகிறான். எவ்வளவு போட்டு அவனுக்கு காணாதா? உடனே தன் மந்திரியை அழைத்து ஐயா மந்திரிய, நாட்டு மக்களின் மீது அத்தனை வேர்களிடத்திலையுமே சான்றோர் கூட மக்களிடத்திலே பகுதி பணம் ஏவல் பணம் வாங்கிட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஜோதி திருநாள் மன்னனானவன் தன் மந்திரியிடத்திலே சொல்கிறான். அப்படி மந்திரியானவர் எப்படி தெரியுமா? எப்படி வருகின்ற நல்ல பெருநடைய ஓடி வாரார் மந்திரியும் அவசரமா அரண்மனையின் நன்னதியில இந்த மக்களோட ஐயா இடமதியில ஐயா வாராரையா மந்திரியும் மக்களோட இடமதியில மன்னனோட மந்திரியோ அவசரமா வாரவோதி. உடனே மன்னனோட மந்திரியானவர் வருகிறார். சான்றோர்கள் மக்களே ஒரு மன்னன் ஜோதி பிறந்தது என்ன சொல்லு தெரியுமா? என்ன கப்ப பணம் கட்டணும், இருசா பணம் கட்டணும், கப்ப பணம் கட்டணும், கை கட்டி நிக்கணும், இருசா பணம் கட்டணும், ஏவல் வேலைகளை செய்யணும். இந்த மன்னனான மந்திரி சங்கரோல மக்களே பகுதி பணம் கட்டவே பகுதி பணம் கட்டவே நீங்கள் நடக்க வேண்டும்.
இந்த பகுதி பணம் கட்டுறேன் பந்து நீங்கள் நடக்கிறேன் பணம் கட்டுறேன் பணம் கட்டுறேன் சொல்லாத மந்திரியும் மக்களோட இடமதி அவசரமா கேட்கும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணாத எண்ணமே எண்ணாத எண்ணமே அவர் எண்ணுவால மனமதி சான்றோர்கள் மக்களிடத்திலே சரி ஜோதி திருநாளிடம் மந்திரி கேட்கிறான் சான்றோர்கள மக்களே பகுதி பணம் கட்ட வேணும் வைத்து நீங்கள் நடக்க வேண்டும் ஏவல் பணம் கட்ட வேணும் கீழ்பணிந்து நடக்க வேண்டும் இருஷா பணம் கட்ட வேணும் வைத்து நீங்கள் நடக்க வேண்டும் ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி சான்றோர்கள மக்கள் எல்லாம் மக்கள் அத்தனை பேர்களும் ஒன்று திறந்தாங்க ஒன்று சேர்ந்தாங்க மன்னனோட ஆட்சின்னு சொன்னா எவ்வளவு அட்டகாசம் செய்தான் என்ன மாதிரி என்ன அட்டுகளம் பண்ணிட்டு இருக்கான் நம்மள நிம்மதியா இருக்க முடியுதானா அப்படின்னு சொல்லி சான்றோர்கள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மந்திரி இடத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னமா சொல்லுகிறார் பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் பயந்து நீங்கள் நடக்க சொல்லி செய்யவே மாட்டோம் பயந்து நீங்கள் நடக்க சொன்னா செய்யவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் பயங்கவே மாட்டோம் பயங்கவே மாட்டோம் ஐயா யூசபானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் நாங்க எழுத்து நின்று சண்டையிட பயங்கவே மாட்டோம் நாங்க எழுத்து நின்று சண்டை போட பயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் பயங்கவே மாட்டோம் பயங்கவே மாட்டோம் ஐயா ஏவல் வேணும் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் எதிர்த்து நாங்க போராடுவோம் பயங்கவே மாட்டோம் நாங்க எதிர்த்து நின்று போராடுவோம் பயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் செய்வதற்கு பயங்கவே மாட்டோம் அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலே சான்றோர்கள மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள் சரி ஏன் மந்திரியே எங்கிட்ட வந்து பகுதி பணம் கேட்க இருஷா பணம் கேட்க நாடே பஞ்சத்துல இருக்கு நாங்களே இருப்போமா போவோமான்னு இருக்கு நாடே பஞ்சத்துல இருக்க நாங்களே ஓ மண்ணே சோதி திருநாட்டை போய் சொல்லி எங்களால் ஏவல் பணம் கொடுக்க முடியாது இருஷா பணம் கொடுக்க முடியாது அப்படி என்று சொல்லும் பொழுது ஜோதி திருநாளிடம் மந்திரியானவர் மன்னனிடத்தில் வந்தார் ஏ ஐயா மன்னரே சான்றோர்கள மக்களிடத்தில் சென்றேன் பகுதி பணம் கேட்டேன் இருஷா பணம் கேட்டேன் முடியாது மந்திரி மக்கள் பணம் கொடுத்தார்களா 10 பைசா கொடுத்தாங்க போருக்கு வர சொன்னாங்க ஐயா போருக்கு வர சொல்லுவாங்களா அவ்வளவு தைரியம் இருக்கா இந்த மன்னன் இருக்கும் பொழுது என்னிடம் சென்றிடுவார்களா என் மந்திரி சான்றோர்கள மக்களை இனிமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சான்றோர்கள மக்களை எல்லாம் அங்க என்ன செய்கிறான் தெரியுமா சான்றோர்கள மக்களையும் மன்னனான ஜோதி திருநாள் சான்றோர்கள மக்களையும் ஜோதி திருநாள் மன்னவேரோ
ஐயாடிக்கானு பிடிக்கானு அடிக்கான பிடிக்கானு அட்டகாசம் செய்தானே சண்டால மன்னவேனு அடிக்கான பிடிக்கானே அட்டகாசம் செய்தானே சகோல மக்களேயோ சொல்லாத மன்னவே தேவாதி தேவரே அட்டகாசம் செய்யவோது என்னாத எண்ணமேல என்னாத எண்ணமேல என்னுதார மனமதி என்னாத எண்ணமே என்னோட மனதே அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஜோதி திருநாள் மன்னனானவன் சான்றோர்கள மக்களை எல்லாம் ரொம்ப இடத்தைப்பட்டுதானே அடிக்காம பிடிக்காம அட்டகாசம் செய்தான். அட்டகாசம் பண்ணதானே எங்கிட்ட போரிடுவேன்னு சொல்லுது. எங்கிட்ட நீ சண்டைக்கு நிக்கடா உனக்கு எவ்வளவு இருக்கும் தும்பரே எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் அட்டகாசம் செய்தும் பொழுது சரி சான்றோர்கள மக்களை எல்லாம் பார்த்தார்கள். என்ன செய்தாங்க? இனி இந்த களி நீசண்ட நம்மளால வாழ முடியாது. இவனை சாலிய முடிக்க வேண்டியதான். இவனை எப்படியாவது சுவாலிய முடிக்கணும்னா ஆமாம்மா பகவான் இடத்திலே முறையிட வேண்டும் என்று சொல்லி சரி சான்றோர்கள மக்களை எல்லாம் கைலாச மலைக்கு வருகிறார்கள். ஆமா கைலாச மலைக்கு வருகின்ற பொழுது ஆண்டவனே பரம்பொருளே என்ன என்னையா ஆண்டவா பகவானே பகவானே அமுதலக்கும் சங்கரனே சங்கர முக்கண்ணா ஈஸ்வரனே இறையோனே இறைகளுக்கும் சங்கரனே இறைகளுக்கும் பகவானே உங்களுக்கு என்ன குற்றம் சொல்லுங்க 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 உங்க குறைகளை சொல்லுங்க ஐயா. ஆண்டவா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே சோதி திருநாள் மன்னனானவன் இந்த சான்றோர்கள மக்களை எல்லாம் அடிக்காம பிடிக்காம அட்டகாசம் செய்தான். என்ன இறஞ்ச பண்ணிக்கிட்டு வாரான் திரும்ப ஒரு குடம் தண்ணி எடுத்தான் 9 ரூபாய் கேட்கான் ஒரு தண்ணிக்கு 9 ரூபாய் கேட்கான். முருங்கைக்காய் விற்றாலும் 3/4 பணம் கேட்கான். ஒரு காய்க்கு 3 ரூபாய் கம்சம் கேட்கானே. ஒரு வேலை பார்த்தா நிம்மதியா கூலி தர விட மாட்டேன். சம்பளம் கொடுக்க மாட்டேக்கானே. ஒரு நல்ல கஞ்சி குடிக்க விட மாட்டேக்கான். வாழ் தரவே மாட்டேக்கானே. ஆண்டவா என்ன நீர்தான் எப்படியாவது இந்த கலிநீசை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கைலாச மலையிலே எம்பெருமாள் நாராயணர் பார்த்தார். என்ன மக்களே சான்றோர்கள மக்களே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மக்களே நான் இருக்கேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். மக்களா இந்த களி நீசனை அழைப்பதற்காக 10வது அவதாரம் வைகுண்டமாக பிறக்க போறேன். மக்களே நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாதங்க மக்களா அப்படின்னு சொல்லி எம்பெருமாள் நாராயணன் நாராயணமூர்த்தி அனுப்பினார். இந்த ஐயா வைகுண்ட சுவாமி என்ன எங்க பிறக்க போறார் தெரியுமா? அங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன்னப்பய நாடர் புகழம்மாள் பெண்ணுடை அம்மாள் பெண்கோடி மன்னகரும் மனைவியுமா ஐயா மகிழ்ந்துடனே ஆண்டுவார். உடனே ஆண்டுவார் உடனே ஆண்டுவார். நல்ல நாரும் போலே ஐயா புகழுடனே ஆண்டுவாரா புகழுடனே உடனே ஆண்டுவார் பொன்னாடார் அம்மாள் வெண்கொடி மகமுன் நல்ல சதையும் போவார் நலமுடனே ஆண்டுவார். ஆண்டுவாரு நாளையில் ஐயா என்ன நடக்குவார்
ஆமா அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் வரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழுவினை பாராட்டி குழுவினரை ஆதரித்து அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த அவங்க ஊர் என்னன்னு சொன்னா பாம்பே ரொம்ப எட்டி. பாம்பே எங்க இருக்கு? பாம்பே எங்க இருக்கு? திப்பனம்பட்டி மேக்கோட் இருக்கோம். அதேதான் திப்பனம்பட்டிக்கு நம்ம உட்கார்ந்த மலை இருக்குல்ல, ஆமா அதுக்கு வடக்கு இருக்கு, வடகோடு இருக்கு. ஆமா திட்டுவதுக்கு மேக்கோட் இருக்கு. எப்படி இருக்கு தாத்தா? அப்ப பாம்பே தந்துட்டு சாப்பிடுங்க. அங்க ஒரு டீ குடிக்கீங்க. ஆமா எங்களுக்கு ஒரு கிளாஸ் கடுங்காப்பியாவது தரலாம். கொண்டாங்க. உங்க காப்பி தானே, உங்க வீட்டு காப்பி தானே. ஆமா நம்ம வீட்டுல கேட்கணும்ல. நம்ம கொடுத்து நம்ம தான் உங்களுக்கு கொடுக்கணும். வாயிருக்க பிள்ளைதான் பிழைக்கும். அப்படிதானே? வாய்க்கு பிள்ளைதான் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். அழுத பிள்ளைதான் பால் கிடைக்கும். ஆமா நம்ம பாட்டு சும்மா கத்துனா காப்பி தருவாங்களா? தர மாட்டாங்கல்ல. கேட்டாதான் கிடைக்கும். ஆமா காப்பி வேணா அங்க போய் குடிங்க. அங்க இருக்கு. அப்படியா? ஆமா போங்க. போய் தான் குடிக்கணும். எல்லாருக்கும் சொல்லுங்கப்பா. சரிதானே? ஆமா அப்படி அந்த பொன்னையப்ப நாடாரும் மயிலையம்மாள் வெண்குடியானவளும் ஆண்டு வரும் காலத்திலே ஆடலுக்கும் ஆடலுக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுவை இருக்கு. ஆமா இன்னும் இருக்கு பாருங்க சொந்த பந்தம். ஏ அப்பா எக்கச்சக்கமான சொந்த பந்தங்கள். தாத்தா எப்படி நிக்கிறது ஊரா நம்ம சொந்தம் தானே. பாட்டி எப்படி உட்கார்ந்துருக்கா பாத்தீங்களா? ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காவுல. எங்க மாமா மகன் வந்தாச்சு. மகேஷ் என்னது ஆதி வந்தாச்சு. அப்படி சரி பாலோடும் பௌசோடும் ஆண்டு வருகிறார்கள். ஆமா அப்படி ஆண்டு வரும் காலத்திலே 2 பேர்களுக்கும் மனம் முடிந்த நன்முதலாக 12 வருடகாலமாக கொஞ்சியது விளையாட குழந்தை சொல்லவில்லை. இல்லையா ஐயா தாத்தா? இவ்வளவுதான் ஆடு மாடு சொற்று சுகத்தோடு ஆண்டு வந்தாலும் அந்த ஆடு மாடு சொற்று சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு பிள்ளை செல்ல வேணும். கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும்ல. ஏக்கர் இடத்துல இடம் எடுத்து போட்டு என்னத்துக்கு என்ன செய்ய பீரை நிமிங்க கலர் கலரா சேலையை அடுக்கி வச்சு என்னத்துக்கு அடுக்கி வச்சு தான் என்ன செய்ய முடியும்? ஒரு பொட்ட பிள்ளை இருந்து சொன்னா கண்டிப்பா இருக்கும்னா அந்த சேலையை எடுத்து கட்டும்ல. கட்டுமா கட்டாதா? கண்டிப்பா கட்டும். இந்த சேலை எனக்கு வேணும். ஆமா அது உனக்கு வேணும். அது எனக்குங்க உனக்கு. காப்பின்னு சொன்ன உடனே காப்பி வந்தாச்சு. காப்பி வந்துருச்சே. அதான் வெற்றி நகர் பிள்ளைகள் அப்படித்தான். வெற்றி நகர் பிள்ளைகள் கூட அப்படித்தான் இருக்கும். ஆமா அப்படி சொத்து சுகத்தோடு ஆண்டு வரும் பொழுது 12 வருடகாலமாக பிள்ளை செல்லம் இல்லாமல் கொஞ்சியது விளையாட குழந்தை செல்லம் இல்லையா? கையில் வைத்து விளையாட ஒரு கை குழந்தை ஒன்று இல்லையா? அதாவது என்னம்மா சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து சொல்லுங்க பாப்போம். மனைவி சொத்து. எப்படி எங்க தாத்தா டை அடிச்சிட்டாரு. கொழுந்தியா பாட்டி முன்னாடி இருக்கிறதுனால இன்னைக்கு சொல்லிருக்காரு. ஆமா இல்ல கொழுந்தியா. நான் பாட்டிட்ட போய் போட்டு காமிச்சிருவேன். எங்க பாட்டி முன்னாடி இருக்கிறதுனால ஆமா சொத்துக்கெல்லாம் என்ன பெரிய சொத்துங்க? மனைவி சொத்து தான். மனைவி சொத்து இருந்தா தானே பிள்ளை சொத்தை பார்க்க முடியும். இவ்வளவு நாள் சொல்லலையே. யாரு நீ கேட்கல? நான் சொல்லல. நான் எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். எப்போது சொல்லுத வார்த்தை தானே இது. இன்னைக்கு பாட்டியை கண்ணு தாத்தாக்கு தானா மனைவி சொத்துன்னு சரண்ட் ஆயிட்டாரு. அவருக்கு நைட்டு சோறு கஞ்சி ஊத்தணும்ல. எவ்வளவுதான் சொன்னாலும் பாட்டி சண்டை போட மாட்டாங்க. ஆமா கெட்டிக்கார பாட்டி எங்க அக்கா. அதாவது சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து என்ன வரிசையா போது பாருங்க. என்னதுமா அது? யாரு போறா? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பிள்ளை சொத்து. கனியிலே சிறந்த என்ன கனி? மைனி முத்துக்கனி. எப்படி? எங்க மைனி முத்துக்கனி தான். தாத்தா மாட்டிக்கிட்டாரா? தர்பூசணி. சொத்து பொண்டாட்டி சொத்துட்டாரு. தாத்தா கனினோட மைனியா மைனி முத்துக்கனி ஆச்சு. பிடிச்சது என் குழந்தையா மாங்கனி. குழந்தைய நினைப்புல வந்து வில்ல அடிச்சா எப்படி இருக்கும்? அம்மா அப்படியா? ஆள் இல்ல நம்ம ஆளு வீட்டுல. நான் கேட்ட கேள்வி என்ன கனியிலே சிறந்த கனி என்ன கனின்னு கேட்டேன். நாங்களும் தர்பூசணி. எங்க தாத்தா மைனின்ட்டாரு. சரி எங்க அண்ணே குழந்தையா என்னாச்சு? குழந்தையா மாங்கனிங்க. சரி மைனி இருக்கட்டும், இந்த குழந்தையா இருக்கட்டும். விடுங்க. இந்த மாமியா ஏன் பிடிக்கி? மாமியால பிடிக்கனா இவருக்கு மாமியாளுக்கும் மருமகனுக்கும் வரதல கூடுதலா இருக்கு. ஓச்சி கொண்டு அங்கெல்லாம் கொடுக்காரு. தாத்தா அப்படி இல்ல. 10 ரூபாய் வேங்க கொடுக்காங்கன்னா இவர் மைனியா மாமியால பிடிக்கி. அப்படி இல்ல. நிறைய பணம் இருக்கு. அதான் மாமியால பிடிக்கி. அப்படியா? ஆமா சரிதானே. சரி மைனி பிடிக்கி, குழந்தையா பிடிக்கி, மாமியா பிடிக்க. இந்த பொண்டாட்டி யாருக்காவது பிடிக்கும்? இந்த நல்ல நேரத்தில் அவளையாம ஞாபகப்படுத்துத. இப்போ வந்துருவாங்க. நாங்களே இப்போ ஆள் இல்லைன்னு சந்தோஷமா இருக்கோம்.
வரதுக்கு பேசிக்கலாம்ல. இப்ப அக்கா வந்துருவாங்க. வந்த பிறகு இதே டைலாக சொல்லணும். சொல்ல முடியாது. எப்படி இருக்கு பாத்தியலா? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆமா 20 கலஞ்ச நகையும் 3 லட்சம் ரூபாய் சுருளும் கொண்டு வரையில எங்க அக்கால பிடிச்சதுதான். கல்யாணம் முடிச்ச புதுசுல நானும் என் வீட்டுக்காரையும் குத்தாலம் போனோம். சரி. அப்ப போகும்போது வழியில போகும்போது ஒரு சின்ன கல்லு தட்டிட்டு என் வீட்டுக்காரிக்கு. சரி. எனக்கு வந்தது கோவம் வந்தால. அப்ப கல்லு மேல. ஆமா கல்லு மேல கல்ல பிடிங்கி கோவத்துல தூர எரிஞ்சிட்டேன். அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு 2 பிள்ளைல பெத்த பிறகு அதே மாதிரி போறோம். சரி. அப்போ அதே மாதிரி கல்லு லேசா பட்டுட்டு கால்ல பட்டுட்டு எனக்கு அப்போ வந்து கோவம். யாரு மேல? வீட்டுக்காரிக்கு ஒரு அறை கொடுத்தேன். கண்ணன பெடியில வச்சிருக்க நீ. அதான கேக்கேன். முன்ன பத்து போண்டாமா என்ன பிள்ளை நீ அப்படின்னு சொல்லி 2 விரட்டு கொண்டாட்டி அடிச்சிருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போனா கணக்கு மாறத்தானே செய்யுது. எல்லாமே மாறும்போது அது மாறத்தானே செய்யும். அதே இடத்துல அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தையோட போனேன். அப்போ கொஞ்சம் வித்தியாசப்படுது இல்ல? என்ன வித்தியாசப்பட்டுச்சு? அப்போ கல்லு மேல தானே கோவம் வருது. அப்போ கல்லு பண்ண குழந்தைய மேல கோவம் இல்ல, கல்ல பிடிக்கிட்டே. தாத்தா என்ன கல்யாணம் முடிஞ்சு புதுசுல சரி 3 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன செய்வாங்க? இந்த அம்மா போன் பண்ணி கேப்பா. ஆமா என்ன எத்தா எத்தா என்ன குழம்பு வைக்கட்டும் அப்படின்னு கேப்பா. 3வது மாத்தையில அப்ப சொல்லுவாரு, ஏமா வத்த குழம்பு வச்சறேன், ஒரு நல்ல வத்த குழம்பு வச்சேன்னு சொன்னா சாப்பிடுவோம்ல. சாப்பிடுவோம், நீயும் சாப்பிடுவோம், நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு பேசுவாரு. சரி. இதே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 7 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. சரி. ஏயா 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 என்ன குழம்பு வைக்கட்டும்? சரி ஒரு சாம்பார் வை. சாம்பார் அப்படின்னு பேசுவாரு. சரி. பேர கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். சரி. நம்ம பொண்ணு எங்க நிக்க நீ சாப்பிட வாரியா வரலையா? தண்ணி வரலனா சோத்து தண்ணி ஊத்து. நான் இப்ப சோத்துல தண்ணி விட்டு பெசாடி படுத்து போறேன். வாரியா சோறு இல்லாம நாயா நீ தான் அலைய போற. எப்படி கேப்பலாம் அப்படின்னு கேட்காங்கல்ல. நாயா நீ தான் அலைய போற. இந்த காலத்துல கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்டுவா. அந்த அம்மாவை சோத்த பொங்கி வச்சுக்கிட்டு வருவாருன்னு அம்மா நினைச்சுக்கிட்டே இருப்பா. சரி. ஒரு மனுஷன் போனாருன்னா என்ன நைட் ஒரு 8:30 வந்து சாப்பிட்டாதானே அந்த அம்மாக்கு நல்லா இருக்கும். வரணும்ல, வீட்டுக்கு வரணும்ல. 12 மணிக்கு வந்து 2 தோசை சுட்டுட்டா எந்த குழம்பு வச்சிருக்க நீ அப்படின்னு ஏசுனா 3:30 மணிக்கு சரக்கு அடிச்சு சாப்பிடுதானே என்ன செய்ய? 3:30 மணிக்கு நைட்ல 3:30 மணிக்கு அப்ப எப்படி இருக்கு உடம்புல? செய்ய முடியும். அப்ப கல்யாணம் முடிஞ்ச 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. என்ன அவ கேட்க கேள்வியே வேற மாதிரி இருக்கும். சொல்லாத மைக்ல சொன்னப்ப அவ்வளவு பேர் ஓடிடுவாங்க. ஆமா சொல்லக்கூடாது அப்படி கேள்வி கேட்பா. ஆனா சொல்லுங்க உங்களுக்கு என்னாச்சு? 25 வருஷம் ஆகுது. ஆமா அப்ப எப்படி என்ன கேப்பா? போடா வாடா பொட்டக்கணம்பா. அப்பதான் இப்ப வரல கேட்டா. அதானே உள்ளது. எங்கல வரேன்டா வருஷம் கூடி போச்சுனா இருந்தா வார்த்தை கூடும்லாமா? என்ன செய்ய உலகத்துல அப்படி இருக்கு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா சமாளிக்கணும்ல. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா அப்படி முந்தானாச்சு முகத்தை தொடச்சு விடணும். ஆமா அவனுக்கு அந்த உழைச்ச களைப்பே தெரியாது அப்படி இருக்கணும் வீட்டுல. ஆமா இது நம்ம வீட்டுக்கு நிறைய வேலை பார்த்து வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கு வாசல்ல? என்ன நடக்கு? சட்டாப்பியோட நிக்கா. காலத்துல எல்லாம் தாத்தா வேலைக்கு போயிட்டு வராருன்னு சொன்னா அது வேற ஒண்ணு இல்ல. ஏன் தெரியுமா சட்டாப்பியோட நிக்கா? கழுதைக்கு தோசை சுட தெரியாது. ஆமா கழுதை நான் போய் தான் தோசை சுட்டு கொடுக்கணும். சரி அதுக்கு தான் சட்டாப்பியோட நிக்கா. காலைல வந்துனா நீ தப்பா நினைக்க கூடாது. நீங்க போய் தோசை சுடணும். ஆமா தாத்தா அந்த காலத்துல எல்லாம் சரி தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வாரான்னு சொன்னா பாட்டி ஒரு பானை வெண்ணி போட்டு வச்சு தாத்தாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு ஒரு கையில துண்டு வச்சு எப்ப பாட்டி சொல்லும் போதே சிரிக்கும். நடக்கலாமா? நடக்கும். அவன் நடக்குன்னு சொன்னா நீங்க தானே கொடுத்து வச்சாலு அதான் சிரிப்பு வருது. அப்ப அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்பதான் வருவீங்க உள்ள இறங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பதான் வருவீங்க உள்ள இறங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பதான் வருவீங்க உள்ள இறங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. தாத்தா அந்த காலத்துல பாட்டி இப்படி எதிர்பார்த்து நீ போகலாம் நிக்கணும்ல. இந்த காலத்துல யாராவது எதிர்பார்த்து நிப்பியலாம்? நின்னாதான் அவதான் பொண்டாட்டி. அப்படி எதிர்பார்த்து நிக்கவதான் பொண்டாட்டி. அதே போல இந்த மனுஷன் இருக்கணும்ல. 500 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வரேன்னு சொன்னா 500 ரூபாய் இந்த அம்மா கையில கொடுக்கணும்ல. அம்மா சாப்பாடு வச்சுக்கோ பிள்ளைகளை செலவழிக்கிறது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாம இந்த மனுஷன்
350 ரூபாய்க்கு குடிச்சு புட்டு 2 குவார்டர் வாங்குதாரு சைடிஸ் வாங்கிட்டு இருக்குதா 350 சர்ட்டி போயிட்டு 150 கொண்டு கொடுத்துட்டியம்மா குழம்பு வச்சுக்க கொடுத்தா அவளுக்கு கோவம் வருமா வராது வரத்தனை செய்யும் அதே போலவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன்னையப்ப நாடாரும் இளம்மாள் வெண்கொடியானவளும் அவளும் சொத்து சுகத்தோடு ஆண்டு வரும் காலத்திலே திருமணம் அடைந்து 12 வருடங்களமாக கொஞ்சம் விளையாட குழந்தை செல்வமானது இல்லாமல் அந்த பொன்னையப்ப நாடாரும் விடவதில்லை வேலையம்மாள் பெண்கொடி என்ன சொல்கிறாள் தெரியுமா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா ராஜமன்னா எங்கனே ராஜமன்னா வாய்த்த பிராணநாதா ஏது விளையாட செல்வம் இல்லையா மடியில் வைத்து விளையாட மகளை செல்வம் இல்லையா மேல எடுப்பது மேல இல்லையா வெயிலையம்மா நாடார் இடமதியில கத்தரிக்க தோட்டத்தில கைவரிக்க குழந்தை இல்லை பூசணிக்க ஐயா தோட்டத்தில புகரிக்க இல்லை இல்லை மழை பெய்த ஐயா முத்தத்தில மழை நல்ல ஐயா அழல இல்லை கரிக்கும் ஐயா தேங்காயில சுவாமி தேங்காயில கையேந்த பிள்ளையில பிள்ளையில சுவாமி பிள்ளையில என்னுடைய வார்த்தை 12 வருட காலம் நானும் இல்ல பெண்ணும் இல்லை பிள்ளை இல்ல வாசலில் வரவே மாட்டார் என்ன மலடி நல்ல மலடி என்று மலடி நல்ல மலடி என்று எல்லாம் பியாசுறாங்க வேலையம்மாள் வெண்முடியான சொல்லுகிறார் என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா கொஞ்சம் ஏது விளையாட எனக்கு குழந்தை செல்வம் இல்லை ஐயா கத்தரிக்காய் தோட்டத்துல எனக்கு காய் பறிக்க பிள்ளை இல்ல குழந்தை இல்லையா பூசணிக்காய் தோட்டத்துல எனக்கு பூ பறிக்க பிள்ளை இல்ல பிள்ளையில்லா வாசலிலே பெரியோர்கள் வரவே வரமாட்டார்களே இந்த மகளை இல்லா வாசலில மறையோர்கள் வரமாட்டார்கள் மலடி மலடி என்று நம்ம மனத்தாரெல்லாம் பேசுவாங்க நம்ம இனத்தாரெல்லாம் பேசுவாங்களே அந்த காலத்துல அப்படி வருத்தப்பட்டிருக்காங்க கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனா போதும் என்னாச்சு வீடுக்கு வீடு திட்டு திட்டு சத்தம் கேட்கும் ஆமா அம்மி சத்தம் கேட்கும் அடிபிடி போடுறாங்க நினைக்கப்படாது ஆமா அதான் நான் சொல்லுவேன்ல சொல்லுவியா அடிபிடி போடுறாங்க நினைக்கப்படாது சரி மாப்ள அம்மி பிடிச்சு அப்படி மசாலா அரைப்பாங்க அது ஒரு சத்தம் அப்படி எல்லாரும் வீட்லயும் சாயங்காலம் ஆனா கேட்கும் ஆமா இப்ப யார் வீட்டுல அம்மி கிடக்கு இப்ப என்ன கேக்கு அம்மி எல்லாம் டம்மியா போச்சு வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கு எங்க வீட்டுல வாசல்ல படிக்கலாம் கிடக்கு ஆமா அப்ப அம்மி பிடிச்சு மசாலா அரைச்சாங்க பிள்ளைய வந்து ஓடியாந்து கையேந்திட்டு அம்மா கொஞ்சம் தேங்காய் தான் சொல்லி கேட்கும்ல அதை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் இருக்கத்தான் செஞ்சது இந்த காலத்துல ஏதோ ஒண்ணு வந்துருக்கலாம் மிக்சியா மிக்சி இல்ல மிக்சி அதுல தேங்காயை போட்டு சுவிட்ச போட்டோம்னா ஆமா 2-3 சத்தத்துல அது உருண்டையா கிடக்கு தேங்காய் ஆமா முழு தாங்க கிடக்கும் குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கு ஆமா அப்போ மலடி மலடி என்று நம் மனத்தார் எல்லாம் பேசுறாங்க மண்ணா ஆமா தாத்தா என்ன இந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகள் சொல்லி தாய்மார்கள் கோயில் அலைதாங்க ஆஸ்பத்திரி அலைதாங்களே
அந்த ஆஸ்பத்திரி போனா நமக்கு பிள்ளை இருந்துராதா, கிடைச்சிராதா, இந்த ஆஸ்பத்திரி போனா நமக்கு பிள்ளை இருந்துராதா அப்படின்னு சொல்லி அலைஞ்சாங்கன்னு சொன்னா, அப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தா சரி அந்த பிள்ளைய சொல்லுவா என்ன சொல்லுவா, உன்னை பெத்ததுக்கு ஒரு குழந்தைக்கல்ல பெத்திருக்கலாம். என்ன வரத்துல நீ வர என்ன பாடல படுத்து நிம்மதியா ஒரு தோசை திங்க விடுங்க. 2 மணிக்கு நாடகம் போடுவாங்க பார்க்க விடுதியா, நீ 8 அடி பாஞ்சா உங்க அப்பா 8 அடி பாஞ்சா பேவுல 16 அடி பாய்தாம்ல அப்படின்னு ஏசுவா. வளர்ந்த கால பேவில்ல பிள்ளைய பெத்தாலும் கஷ்டம், பெறாம இருந்தாலும் கஷ்டம், பேராம இருந்தாலும் கஷ்டம். குழந்தை வேணும் குழந்தை சொல்லி ஆஸ்பத்திரி வளர்ந்தாங்க, கோயில் அலைஞ்சாங்க. ஆமா, காசிக்கு போனா கருமந்தீரும் என்ற காலம் மாறி போச்சு, காசிக்கு போனா கருமந்தீரும் என்ற காலம் மாறி போச்சு, இப்ப ஊசிய போட்டா உண்டாகுவோ என்ற உண்மை புரிஞ்சு போச்சு, இப்ப ஊசிய போட்டா உண்டாகுவோ என்ற உண்மை தெரிஞ்சு போச்சு. காசிக்கு போய் கருமத்தை தீத்தாங்க அந்த காலத்துல அப்படி போய் பாவத்தை தொலைச்சங்கன்னு சொல்லி சொன்னா கை குழந்தை கிடைக்கும் சொல்லி அந்த காலத்துல சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல பிள்ளைல என்ன சொன்னா, ஆமா தரையில சோத்த போட்டு மண் சோறு சாப்பிட்டு இருக்கா. ஆமா, இப்போ என்ன தெரியுமா, செல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா சாப்பாட்டை ஆர்டர் போட்டு சாப்பிடுதா. ஆமா, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுறாள். ஆமா, அந்த காலம் கோயில் விரதம் இருந்து 41 நாள் 31 நாள் 21 நாள் விரதம் இருந்து மண்டி போட்டு மண் சோறு சாப்பிட்டு குழந்தைக்காக ஐயா வாசலுக்கு வந்து இப்ப பிள்ளை வேண்டாம் பிரியாணி சாப்பிடுறாள. ஆமா, ஐயா வாசலுக்கு வந்து ஐயா எனக்கு இந்த மாதிரி குழந்தை இல்ல ஒரு குழந்தை வரத்தை கொடுங்க, அடுத்த வருஷம் பிள்ளை தாயமா வரணும், உங்களுக்கு ஆட்டை விட்டதையும் கோழியை விட்டதையும் நேர்ந்துடுவாங்க. சரி, ஆனந்த காலத்து அப்படி கிடையாது. ஐயா கோயில் இருக்காருல, இங்க பழத்தர ஐயா கோயில் வந்து ஆட்டை விட்டா கோழியை விட்டா இல்ல, ஒரு அன்னதானம் பண்ணலாம், அன்னதர்மம் பண்ணலாம், தர்மத்தை பண்ணலாம். சரிதானே, தர்மம் பண்ணக்கூடிய இடம் தானே. அப்படி வெயிலம்மாளுக்கும் ஆமா 12 வருடமாக ஆமையா பிள்ளை செல்லம் இல்லாமல் கவலை கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய அருளாலை அஞ்சு முதல் கூலி மறைந்தார், ஐயா கூலி மறைந்தார், அம்பிகையா வெயிலே அம்மா கூலி மறைந்தார், மோதல் குழி மறைந்தாள் வெண்கொடியாள் 30 நாள் 1 மாதம் 60 நாள் 2 மாதம் வேத மாதத்தில வேத மாதத்தில முத்தாக ஏற்றிடுமா முகவேறு மாதத்தில மூத்த வேர்த்திடுமா வேது மாதத்தில எடுக்க முடியாது, அந்த வேது மாதத்தில இரு பூரணமாக வேது மாதத்தில எடுக்க முடியாமல் வேது மாதத்தில வேது மாதத்தில உடம்பெல்லாம் தங்கனே வேது மாதத்தில உடம்பெல்லாம் தங்க நீரோ தாண்டிய வெயிலையம்மா தாண்டனோட அருளாலே வேது மாதத்தில விட்டு வைக்க முடியாது, வேது மாதத்தில வேது மாதத்தில புகழ சொரணையா அப்படியே ஆண்டனுடைய அருளாலே வெயிலையம்மாள் வெண்கொடியானவா 5
முதல் கொடி மறந்தாள் 30 நாள் 1 மாதம் 60 நாள் 2 மாதம் ஆச்சு 2 மாத காலமாச்சு 3வது மாதத்திலே முத்து முத்தாக வேர்த்திடுமா 4வது மாதத்திலே நடந்தைக்க முடியாமல் 5வது மாதத்திலே அறவயிறு புரணம் பிள்ளை புரணமா இருக்காள. இந்த காலத்துல எல்லாம் 12 பிள்ளைங்க 13 பிள்ளைங்க பெற்றிருக்காங்க. என்னதான் பெத்தாளோ இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா ஐயா ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா என்ன பாடுபடுறா. ஆம்பளை நாள்ல இருந்து பெத்தெடுக்க வரைக்கும் ஆஸ்பத்திரி ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா அந்த வீட்டுல வர அந்த ஆம்பளை தான் கிடந்து பாடாப்படுறா. அத்தனை பேரும் பாடாத்தானே பட வேண்டிய வேலையும் அவன் தானே பார்க்கான். என்ன பாடா இருக்குன்னு தெரியுமா? அத்தனை வேலையும் அவன் தான் பார்க்கான். நடக்கா இல்லையா சொல்லுங்க. உண்மையில நடக்குதா? 40 நாள்ல கார்டு போட்டு செக் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க கூட மாட்டானே அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். ஆமா ஆஸ்பத்திரிக்கு போன உடனே டாக்டர் சொல்லுவாங்க. அங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க? ஐயா என்னம்மா இங்க வாங்க. என்ன சொல்லுங்க டாக்டர் ஐயா? நீங்க கண்மணி வீட்டுக்காரரா? ஆமா ஆமா நான் தான் நீங்க தானா? நான் தான் சொல்லுங்க, நீங்க கவனமா கேட்கணும். சொல்லுங்கம்மா ஐயா என்ன இங்க பாருங்க. என்னம்மா? உங்க மனைவி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. ஐயோ என்ன பயராதீங்க. சொல்லுங்கம்மா. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால உங்க மனைவி ஆமா ஒரு 2 மாசத்துக்கு அப்படியே பெட் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு வேலை செய்யக்கூடாது. ஒரு வேலை செய்யக்கூடாது. சோறு பொங்க கூடாது, தண்ணி எடுக்க கூடாது, ஒரு செம்பு தண்ணிய கூட தூக்கப்படாதியா. அப்ப என்ன வேலை தான் செய்யலாம்? ஏன் இன்னொன்னு கவனமா கேளுங்க. என்ன இன்னொன்னு கவனமா கேளுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா என்ன? நீங்க வாங்கி சத்தம் போடக்கூடாது. நான் எதுக்கு வாங்கி சத்தம் போடக்கூடாது? அவதானே வாங்கி சத்தம் போடக்கூடாது. அதான் கவனமா கேட்கணும்னு சொன்னேன். சொல்லுமா. அதாவது என்ன நீங்க 8 அடி சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா ஆமா அந்த அம்மா 16 அடி சத்தம் போடுவா. அது உண்மைதான். அப்ப யாரு சத்தத்தை குறைக்கணும்? அப்ப நான் தான் குறைக்கணும். அப்ப நீங்க தான் குறைக்கணும். நீங்க டாக்டர் நீங்க சொல்லுது விவரமா சொல்லுது சரியா தான் இருக்கு. புரியுதா? ஆமாம்மா. நீங்க சத்தம் போடாம இருக்கணும். நான் சத்தம் போட மாட்டேன். போட மாட்டியரா? சரிம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவா. ஆமா புருஷன் மொண்டாட்டி வீட்டுக்கு வரதான் தாய்மாடு நிறைய வீட்டுல வண்டில வந்து இறங்குவாவ. அந்த நேர கட்டில படுத்துக்கிட்டு ஆமா அந்த அம்மா சொல்லுவா ஐயா என்னம்மா இங்க வாங்க. பையா பேசுமா. இங்க வாங்க. பையா பேசா சொல்லு. இந்த ஃபேன் சுவிட்ச் லேசா போடுங்களே. சுவிட்ச் போடணுமோ? ஆமா இந்த போடுதேம்மா. தலைமாட்டுக்கு மேலதான் சுவிட்ச் இருக்கும். ஆமா இந்த சுவிட்சை போடுங்கப்பா. அந்த டிவியை போடுங்க. அந்த ரிமோட் சொல்லுவா ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாங்களே. கொண்டு வாங்க. இந்த சொல்லுவாங்க யாம்பளே இந்த பாடுபடுத்துது. இந்த பாடுபடுத்துதியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஞாபகம் இருக்கா? தெரியாதோ? ஆமா அப்படிம்பா. ஆமா பயந்து போய் இந்த ஐயா ஒரு செம்பு தண்ணியை கொண்டாந்து கொடுப்பாரு. டிவியை போட்டுட்டு அப்படி ரிமோட்டை கையில எடுத்து தந்துருங்களே சார். சிங்குல பாத்திரம் கிடக்கு அவசரமா போயிட்டோம் ஆஸ்பத்திரிக்கு. ஆமா இந்த பாத்திரத்தை மட்டும் விளைக்கிறங்களே. ஆமா அந்த துணியை சோப்பட்டுங்களே. கொஞ்ச நாள் கூட தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை உண்டான நாள்ல இருந்து வேலை ஏவிக்கிட்டே இருப்பா இந்த அம்மா. இவரும் சரி பிள்ளை தான் உண்டாயிருக்கான்னு சொல்லிட்டு 10 மாசமா வேலையை பாப்பாரு. அதுவே பழகிறோம். காலத்துக்கு பிறந்த தவசி பிள்ளை வேலைலாம் சோறு பொங்க கறி வைக்க குழம்பு வைக்க அவன் தான் கழுவி கிடக்கணும். அப்படி போயிட்டு இருக்கோம். ஆமா அப்படி வண்டி ஓட்டுறோம்ல வழி கிடையாதுல. வேற என்ன செய்ய? கல்யாணம் முடிச்சாச்சுனால சந்தோஷம் தான் இழந்துருது. 3 முடிச்சுலதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்ட வேலையில இருக்காங்க. ஆமா வந்ததுக்கு அப்புறம் இதே டைலாக ஒண்ணு விடாம அண்ணனை சொல்ல வைக்க. வந்தவரான பின்னாடி போயிருவேன். அக்கா வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொன்னது அப்படியே வருஷம் சொல்லணும். வந்தவரா பின்னாடி கட்டடிக்க போயிருவேன். ஆமா அதே போலவே வேலையம்மாள் வெண்கொடியானவள் 5 மாதத்திலே அரவயிறு பூரணமானால் 6வது மாதத்திலே அடி எடுக்க முடியாமல் 7வது மாதத்திலே உடம்பெல்லாம் தங்க நிறம் 8வது மாதத்திலே 8 வைக்க முடியாமல் கால் எடுத்து வைக்க முடியலையே. 9வது மாதத்துல ஓலை பாயாச்சு தானே விழுதா கீழே. 9 மாசத்துல லேசா சூட்டு வெளிதான் இருந்திருக்கும். அம்மாவை படுத்தின ஆட்டோ பிடிக்காம காரை பிடிக்காம எனக்கு இப்பவே வலி வந்துட்டு என்னால இருக்க முடியல. ஆட்டோ பிடி சூட்டு வலி தாங்க முடியலையே. பிள்ளைய பத்தி எப்படி எடுக்க எனக்கு ஏன் தெரியலையே. சூட்டு வலி பொறுக்க முடியுதா? முடியலையே. அது 5 நிமிஷம் வந்துட்டு போயிடும். ஆமா ஏம்னா டாக்டர் எல்லாம் தெரியும் அவளுக்கு. ஆமா நாங்களும் டாக்டர் தானே. ஆமா அவங்க டாக்டர். அவங்களுக்கு அவங்க கை மருந்து கொடுத்துக்க வேண்டியதுதான். மனசுல தைரியம் கொடுத்த கூடலாம். அதே போலவே 9வது மாதத்திலே ஓலப்பாய சுருளையா சொல்லிடுவார். 10வது மாதத்திலே அந்த வேலையம்மா திருவையச்சுளை யார் வந்து பிறக்க பெற தெரியுமா? ஐயா மாதத்திலே ஐயா மாதத்திலே வேலையம்மா ஐயா திருவையச்சுளை
மாதத்தில கையிலையம்மா திருவையச்சி அழகு பிள்ளை யான் குழந்தை அந்த அழகுடனே பிறக்குதம்மா போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு விளையாட பொண்ணான பொண்ணானே வேலையம்மா திருவையச்சி பொங்கோணி மாதத்தில முதல் நல்ல ஞாயிறியில அழகு வெள்ள யான் குழந்த அழகுடனே பிறந்ததையா வங்கி நல்ல தலைகோடி வாடாமல்லி மரத்தோடி பிறந்ததோடு ஆண் குழந்த நல்ல பூவா நல்ல பூவா என்று பூவா என்று குரலோசை குரலோசை நல்ல பூவாயே நல்ல பூவாயே குரலோச பாடுவை திருவயத்தில் அருளாள் வெள்ள ஆண்களே பிறந்து சேத்தம் வளர்க்கவாடு தானடே வெண்கொடி வெண்கொடி என்ன செய்வார் பொன்னையப்பன் ஆறாருக்கும் வேலையம்மாள் வெண்குடியானவளுக்கும் 10வது மாதத்திலே அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பல நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரே கலகலப்பா இருக்கும்ல. ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாலும் ஏப்பா ஒரே கொண்டாட்டம் தான். எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருக்கீங்க தெரியுமா நம்மளாம்? அம்மா அதாவது என்ன ஆம்பளை பிள்ளைய பெத்து கூட ஆஸ்பத்திரி வந்து கூட்டு வந்துடலாம். சரி பெத்து வரதான் தாய்மாடு பாச்சி. அம்மா பிள்ளை பிறந்தாலும் பாட்டி 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 இருந்தாலும் பாட்டி பாட்டி போனாலும் பாட்டி. எங்க பாட்டிலாம் பெட்டா நிறைய செலவழிச்சேன். 10 ரூபாய் செலவழிக்கல. 10 ரூபாய் கூட செலவழிக்கல. 2 பாட்டி வச்சிருக்கேன். 2 பாட்டியும் போயிட்டான்னா 3 பாட்டி வச்சிருக்கேன். போயிட்டா 3 பாட்டிக்கு வச்சிருக்காங்க. 3 பாட்டிக்கு வச்சிருக்கான். அப்போ யாருக்கும் பாட்டி வைக்கல. உலகமே பாட்டில தான் ஓடுது. 2 பாட்டியை அனுப்பி சடங்கு விடுனா பாட்டி பாட்டி, காது குத்துனா பாட்டி பாட்டி, கல்யாண விடுனா பாட்டி பாட்டி தான் பாட்டி இருக்கு. ஆமா ஃபங்க்ஷன் நடக்கலமோ முத பாட்டில என்றாயிரணும். அதுலாம் ஒண்ணும் இல்ல. அதுதான் முத இறக்கிய வேண்டியது. அப்போ 12 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை எதுக்கு பெத்தாங்க தத்தா? கடைசி காலத்துல பிள்ளை நம்மள இருந்து பாத்துக்கிடுவான் அப்படி நினைக்காங்க. அது நினைக்கப்படாது. இனிமேதான் எதுக்கு வேட்டை யாருக்கு? அப்போ ஆம்பளை பிள்ளை பெத்தெடுக்காமனு சொன்னா கடைசி காலத்துல நம்மள கஞ்சி ஊத்துவானே, சாப்பிடுவான், நம்ம கூட இருப்பானே அப்படின்னு நினைப்போம். ஆமா ஒரு நல்லா படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணத்தை முடிச்சு பிள்ளை இருந்தோம்னு சொன்னா பொண்டாட்டி கைய பிடிச்சதுல பெத்த தாயை மறந்துருவானே. மறப்பாமல கண்டிப்பா மறந்துடுறானே. மாமியாளுக்கு காய்ச்சல் பை கட்டிக்கிட்டு உடனே பறக்கான் ஓடுதான். இங்க இருந்து ஓடுதானே லேச தலைவலின்னு போன் அடிச்சா போதும் பைக்கு பறக்கல. ஸ்கூட்டி எடுத்துட்டு பறந்துருவாரு. பாட்டு பட்டிட்டு மாமியால உடஞ்சல அப்படியே உடுக்க வச்சுட்டு போயிட்டாரு. ஆமா அவ்வளவு பாசம். மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓட்ட ஓட்டமா ஓட தருத. பெண் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம் இருக்காங்க. பெண் கொடுத்த மாமியா கண் கொடுத்த தெய்வம் தெய்வம் இப்ப அப்படிதான் நடக்கு. சரிதானே? ஆமா. அப்போ சரி அதே போலவே அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அந்த பொன்னையப்பன் நாடாரும் அம்மா வெண்கொடியானவளும் அவளும் மாணிக்க தொட்டதில வைத்துக் கொண்டு எப்படி தாளாட்டு பாடுகிறாள் தெரியுமா? எப்படி பாடுறாங்க? ஆரி ரீ ராரா ராரி ரீ ராரா
பானிபூரி ஒத்தையில சாப்பிடுறதுல எங்களுக்கு யார் தருவா? வேங்காந்து கொடுங்க, வேங்காந்து கொடுங்க. தரணும்ல? ஆமா, கொடுக்கணும்ல. பாட்டி எனக்கு மட்டுமே தருவாங்க. சாத்தா அடிக்க முடியாது, தாத்தாக்கு சாப்பிட முடியாது. ஆமா, கொடுக்கப்படாது, வயசாயிட்டு. ஆமா. அதே போலவே பிறந்ததோறு ஆண் குழந்தையை மாணிக்க தொட்டுதலை வைத்து தாளாட்டு பாடுகிறார்கள். ஆமா, பிள்ளை பிறந்தாச்சு. ஆமா, பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும்ல. இப்பதான் கதாநாயகனே வரப்போறாரு. ஆமா, அப்போ சரி பிள்ளைக்கு வேர்நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பொன்னையப்ப நாடாரும் வேலையம்மாள் வெண்குடியானவளும் அவளும் பிறந்ததோறு ஆண் குழந்தைக்கு வேர்நாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிசூடும் பெருமாள் என்று வேர்நாமம் கொடுத்தார். முடிசூடும் பெருமாள், முடிசூடும் பெருமாள்னு சொன்னா பணக்கார வீட்டு உழைப்பாரு. ஆமா, முடிசூடா மன்னன் அப்படி இருக்காங்கல்ல. ஆமா, ஆமா. அப்படி முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் கொடுத்த போது அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆண்டரக்கூடிய மன்னனான சரி ஜோதி திருநாள் பார்த்தான். என்ன உடனே நாட்டு மக்களே பேசுறாங்க. என்ன முடிசூடும் பெருமாள் பிறந்த உடனே ஏப்ப நாடு செல்வ செழிப்பாரு, செழிப்பாயிடுதா. பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பனிச்சொரிய, ஆமாம்மா, காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனிச்சொரிய. எப்ப முடிசூடும் பெருமாள் பிறந்த அப்படி ராசியில பிறக்கணும். ராசியில பிறந்திருக்காரு. என்ன ஒரு பிள்ளை பிறந்தன்னு சொன்னா பிள்ளை நல்ல ராசியில பிறக்கணும், ராசியோட பிள்ளை பிறக்கணும். அப்படி இல்லாம ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா தாய் தப்பு வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டுரும், மாத்தி போட்டுரும். தாய் மாமனை கொண்டு குப்பையில வச்சிருமே. அப்ப ஒரு பிள்ளை பிறக்கணும் சொன்னா நல்ல ராசியில பிறக்கணும், நல்ல நேரத்துல பிறக்கணும், நல்ல டயத்துல பிறக்கணும். அப்படி ஐயா முடிசூடு பெருமாள் பிறந்த பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் செழிப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஓடி ஓடி பேசுதாங்க. முடிசூடு பெருமாள் பிறந்திருக்கானா, இவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா, பிள்ளை தெய்வீக அம்சத்தோட பிறந்திருக்கு. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மன்னனாகப்பட்ட ஜோதி திருநாள் பார்த்தான். பிள்ளையோட பேர் என்ன பேரு? என்ன பேரு? முடிசூடும் பெருமாள். முடிசூடு பெருமாள். சான்றோர் உலகத்திலே பிறந்த மகனுக்கும் முடிசூடு பெருமாள் என்று பெயர் கொடுத்தார்களா? பெயரை மாற்ற வேண்டும். இந்த பெயர் கொடுக்கப்படாது. ஆமையா. உடனே ஜோதி திருநாள் மன்னனானவன் வந்தார். என்ன ஏ அம்மா வெயிலம்மா, ஏ பொன்னையப்ப நாடாரே, உயிரோட இருக்கணுமா இருக்கப்படாதா? வாழணுமா வாழக்கூடாதுன்னு நினைக்கியா? என்ன நினைக்க மனசுக்குள்ள? மகனுக்கும் முடிசூடு பெருமாள் என்று பெயர் கொடுத்திருக்கியா நீ? பெயர் மாற்றம் செய்ய அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா அந்த வெயில் பொன்னையப்ப நாடாரும் வேலையம்மாள் வெண்குடியானவளும் அந்த முடிசூடு வேறு நாளுக்கு பேர் நாமம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி என்ன பேர் நாமத்தை அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே எப்படி பேர் நாமம் கொடுத்தார்கள் தெரியுமா? எப்படி முத்து குட்டி ஐயா என்று சொல்லி என்று சொல்லி பேர் நாம ஐயா கொடுத்தாரு. அப்படி பிறந்த வேறு ஆண் குழந்தைக்கு முடிசூடும் பெருமாள் என்று பேர் நாமத்தை மாற்றி முத்துக்குட்டி என்று பேர் நாமம் கொடுத்தார். சரி, முத்துக்குட்டி தான் ஐயா வைகுண்டரமாக அவதாரம் செய்வார். இந்த முத்துக்குட்டி என்று சொல்லி பெயர் கொடுத்தார். மாவட்டத்தில் நாடாள் பெண் கொடி முத்துக்குட்டிக்கு தானே முத்துக்குட்டியை தானே என்ன செய்வாரா?
ஏந்தி மெல்ல ஐயா தொழிலே ஐயா தொழிலே ஐயா தொட்டில் கட்டி சுவாமி துணையதிலே ஐயா நடைவலைக்கு சுவாமி அப்படி முத்துக்குட்டி பாலகனை ஆமா மாறி மெல்ல தான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார் ஏந்தி மேல தான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டார் தோளிலே தொட்டில் கட்டி தொடகத்திலே இடைவெளிக்கு ஆமாம்மா அந்த பொன்னையப்ப நாடாரும் ஆமோ ஆமோ வேலையம்மாள் வெண்குடியானவளும் என்னம்மா ஆசை மகனாகப்பட்ட முத்துக்குட்டியே ஆமாம்மா அங்க எப்படி வருத்தங்கள் தெரியுமா எப்படி எப்படி அம்மா நாலு ஒரு மீனியுமா நாலு ஒரு மீனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா வளர்ந்து வார முத்து குட்டி வளர்ந்து வாரார் முத்து குட்டி பொன்னையப்ப நாடாரும் இளையம்மாள் வெண்குடியானவளும் சரி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பெரிய சந்திரம் போல எடுத்து வருகிறார்கள். அப்படி எடுத்து வரும் பொழுது என்னம்மா முத்துக்குட்டிக்கு வயசு ஒரு வயசாச்சு. ஒரு வயசாயிட்டு 2 வயசாச்சு. 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி. அதாவது அண்ணா என்னம்மா அந்த காலத்துல எல்லாம் என்ன 3 வயசுலதான் மொட்டை போட்டு காதே குத்தி இருக்காங்களா? அந்த காலத்துல குத்தி இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல என்ன எப்படி செய்தாங்க? பிள்ளை பிறந்து 9 மாசம் ஆயிரப்படாது. முட்டையை போடுவோமா காது குத்துவோமா? எதுக்கு பெற்றவங்க வீட்டுல எல்லாத்தையும் வாங்க விட்டான். கம்பளை வாங்குவோமா காது மாத்திய வாங்குவோமா? வயதுல தரிக்கம்னே ஒரு கிடாவை நேர்ந்து விட்டுருந்தாங்க. ஆமா மாரியம்மனுக்கு வாரேன்னு சொல்லி நேர்ந்து விட்டுருந்தாங்க. அம்மா வெட்டல அடுத்த வருஷம் போடும். அண்ணா முட்டை போடணும். போட்டுறோம் ஏற்கனவே போட்ட மாதிரி தான் இருக்கு. சரியானே ஒரு முட்டை. அப்படி முத்துக்குட்டி பாலகனை 4 வயதிலே நடந்தோடி வருகிறான். 5 வயதிலே ஆபரணங்கள் சூடிக்கொண்டு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போதுன்னு சொன்னா பிள்ளைகளை பாடசாலையிலே சேர்க்க வேண்டும். பாடசாலையில சேர்க்கணும். அப்படி 6 வயதிலே அரிசோடி தான் முடித்து 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்தான். பிள்ளை படிச்சு வளர்ந்து வரும் பொழுது ஊரே பேசுறாங்க. அப்பா முத்துக்குட்டிய பாரு என்ன அறிவுள்ள பிள்ளையெல்லாம் இருக்கா. எல்லா கலையும் தெரிஞ்சிருக்கானே. இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் வைக்க வேண்டும். இப்படி எல்லாம் பிறக்கணும் பிள்ளை.
அப்படின்னு சொல்லி சரி முத்துக்கோட்டை நண்பர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. சரி அப்ப அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்றா? ஏடா என்னப்பா முத்துக்கோட்டைய மாதிரி இருக்கணும் பாரு, எப்படி அறிவா இருக்கான் பாரு. ஆமா என்ன அழகா பாக்காம பாருடா அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பொழுது ஆமா நண்பர்கள் எல்லாம் பார்த்தார்கள், இனி முத்துக்கோட்டியை வச்சிருக்க கூடாது, இனிமே வச்சிருக்க கூடாது இவனை அப்படின்னு சொல்லி ஆமா முத்துக்குட்டியோட நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னம்மா மகேந்திர வளையல் மலையதில் வைத்து நஞ்சை கண்ட உணவை கொடுத்தார். சரி நஞ்சைன்னு தெரியும். ஆமா வேணு சொன்னா முத்துக்கோட்டை தெய்வீக பிறவி, தெய்வீக பிறவி அல்லவா? அப்படியே உண்டு கொண்டு சரி வீட்டுக்கு நடந்து வரும் பொழுது என்ன தள்ளாடி தள்ளாடி நடந்து வருகிறார். ஆமா அப்படி நடந்து வரும் பொழுது படுத்த படுக்கையாக முத்துக்குட்டி ஆகிறார். சரி அப்படி இருக்கும் பொழுது என்னம்மா அம்மா வெயிலே அம்மா என்னம்மா முத்தா கண்ணீரை முகமெல்லாம் சோர விட்டார். ஜோர விட்டா அப்படி அழுது கொண்டு இருக்கும் பொழுது என்ன என்ன வெயிலையம்மாவோட கணவதியிலே என்னம்மா பெருமாள் நாராயணன் வந்து சொல்கிறார், எப்படி அம்மா வெயிலையம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாத, கவலைப்படாதேம்மா கவலைப்படாத, முத்துக்குட்டியை நான் சரி பண்ணி தருகிறேன். ஆமா ஆனா எங்க வரணும் தெரியுமா? என்ன திருச்செந்தூர் கடவுளிகளே சரி மாசி 19ஆம் தேதி ஆமா முத்துக்குட்டியை மட்டும் என் கூட்டு வந்தேன்னு சொன்னா உன் பிள்ளை உனக்கு ஐயா. ஆமா கண்டிப்பா கிடைக்கும், ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்படாத அப்படின்னு கனவுகளை சொல்லும் பொழுது என்னம்மா அப்படி கனவுகளை சொல்லும் பொழுது என்ன நீலம்மா மனசுக்குள்ள நினைத்தா, என்ன நினைக்கா? சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லுதா, என்ன எப்பா என்னம்மா என் கனவுல ஒரு சாமியார் வந்து என்கிட்ட ஒண்ணு சொன்னாரப்பா. என்ன என்னம்மா சொன்னாரு? பிள்ளைய மட்டும் நம்ம திருச்செந்தூர் கூட்டு வந்தோம்னு சொன்னா ஆமா பிள்ளை உடம்ப சரி பண்ணி தருவாராம், கண்டிப்பா சரி பண்ணி தருவாராம் அப்படின்னு சொல்லி சரி முத்துக்குட்டியை வயசு 22 வயசாச்சு. சரி 22 வயசாச்சு, படுத்த படுக்கையாத்தான் இருக்காரு. உடனே வெயிலையம்மா பெண்கொடியானவா சொந்த பந்தங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஆமா முத்துக்குட்டி பாலகனையாக என்ன தொட்டியாக கட்டி கொண்டு வருகிறார். சரி அப்படி கட்டி கொண்டு வருகிற பொழுது என்னம்மா திருச்செந்தூர் கடலுக்குள்ளே என்ன எம்பெருமாள் நாராயணர் ஆமா அந்த கடலுக்குள்ளே லட்சுமியை சரி மகர மீனாக ஆக்கி கொண்டார். ஆமோ அம்மா அப்படி மகர மீனாக ஆக்கி கொண்டு சரி கலாமணி சடாமணி 2 முனியை பிரவேச செய்தார். ஆமோ அம்மா அப்படி 2 முனியை பிரவேச செய்து சரி முத்துக்குட்டி பாலகனை அழைத்து வர சொல்லும் பொழுது ஆமாம்மா அந்த முத்துக்குட்டி பாலகனை அழைத்துக் கொண்டு என்ன அந்த கடலுக்குள்ள எப்படி தெரியுமா? எப்படி எப்படி அம்மா முத்துக்குட்டி ஐயா பாலகனோ